எப்படி இருள பொருட்கள் தெரியுறது இல்லையோ, இப்ப மழை வராததுனால சென்னை மீண்டு வந்துருச்சுங்கிற ஒரு வார்த்தைய நீங்க உபயோகிக்கிறீங்க. சென்னை மீண்டு வரல, வர முடியாது. ஏரியல்ல வந்து வீடு கட்டிட்டோம், எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டோம்னு சொல்றாங்க. ம். உடனடியா இப்ப எத்தனையோ வீடுகள் இருக்கு. எல்லா இடத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டு எல்லாரையும் போங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப சொல்லணும். அதுக்கான திட்டம் சொல்லணும். அதுதான் பாஜக சொல்லுமாங்க. சரி, அப்ப சாகுறதுக்கு எல்லாரும் ரெடி அப்போ. மழைநீர் வடிகால் திட்டத்துக்கு 4000 கோடி ஒதுக்குனதுல இவங்க தான் வெள்ளை அறிக்கை கேக்குறாங்க இல்லையா? அதை எப்படி செலவு இல்ல, அது செஞ்சீங்கன்னு வந்து ஒரு அவுட்லைனா நேரு அவர்கள் சொன்னார். 4000 கோடி இல்ல, 5100 சொச்சம் கோடி அவங்க வந்து சொல்றதாங்க நம்பர்ஸ். நேரு அவர்களுக்கு அப்பொழுது வாயில் என்ன வருதோ அதான் நம்பர். இல்ல மேம், நம்ம போய் பாக்குறது வேற, அவங்க ஆய்வு பண்ண வராங்கல்ல. எந்த ஆய்வு இடங்கள்ல பண்ணி எவ்வளவு தண்ணி இருக்கு, இங்க என்ன வேலை நடந்தது, இன்னும் இந்த தண்ணி வந்து சீக்கிரமா வடியணும்னா என்ன பண்ணணும், அவங்க எல்லாம் மரமண்டைகளா? போட் விடணும். ஏங்க அவங்களுக்கு ஒரு தடவை சொன்னா, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியுமா? இல்ல மேம், என்னதான் இருந்தாலும் எந்தெந்த இடத்துல எவ்வளவு ஒரு இருக்கு விஷயத்தை ஒரு தடவை சொன்னா புரியுமா? ஒரு தடவை புரியாத. புரியும். அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மரமண்டைகளான்னு கேக்குறாங்க. ஒரு கணக்கு வேண்டாமா? சாதாரணமா வீடுல 2 பேர் சேர்ந்து கூடிய வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு ஒழுங்கு தேவைப்படுது. கோடிக்கணக்கில் மக்களுடைய வரி பணத்தை, அவங்க அப்பா வீட்டு வரிப்பணமா, உதயநிதியோட அப்பம் வீட்டு வரிப்பணமா? அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்டார், இன்னும் எத்தனை மழைக்காலங்கள் உங்களுக்கு வேண்டும்? நீங்கள் பாடம் கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு இன்னும் எத்தனை மழைக்காலங்கள் வேணும்னார். புத்தி இல்லை, அறிவில்லை, சொரணை இல்லை. மக்களுக்கும் கேட்குறேன். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் அகில இந்திய வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி கழகத்தின் அகில பாரத இயக்குனருமான திருமதி சபிதா போஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். சென்னையுடைய அந்த வெள்ளம், புயல் இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது தொடர்பாக நிறைய அரசியல் வந்து முன்னெடுக்கப்பட்டுச்சு. உடனடியாக சென்னையை மீட்ட திமுக அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சென்னை மீண்டு எழலை. நிறைய அரசாங்கத்தில் வந்து லேக் ஆஃப் சர்வீஸ் இருக்குது இப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து 1 வாரம் 2 வார காலம் வந்து கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இப்போ வந்து சென்னை மீண்டு வந்துருச்சு. இன்னும் பல இடங்கள் வந்து வெள்ளத்தில் தத்தரிச்சுட்டு தான் இருக்குது. இந்த நிலையில தான் மத்திய அரசுகிட்ட இருந்து வந்து நிதி கேட்கப்பட்டுச்சு தமிழ்நாடு அரசுலேருந்து. ஸோ அது தொடர்பான விமர்சனம் வரும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கன்னா அவங்க அப்பா வீட்டு காசையாக கேட்டோம், நம்ம கொடுத்த வரியை தானே கேட்குறோம், நமக்கு நியாயமாக அது வந்து சேர வேண்டியது தானே, மத்திய அரசு கொடுக்கணும் தானே அப்படின்னு சொன்னார். அதை சுற்றி பாஜகவினர் அதற்கு எதிர்வினையாற்றுறது இப்படி போய்கிட்டு இருக்குது. இந்த மழை, வெள்ளம், இந்த அரசியல், இது ஒட்டுமொத்தத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சென்னை மீண்டு வந்துருச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? எதை வச்சு சொல்றீங்க? இல்லை, நான் சென்னையில் தான் இருக்கிறேன். நான் அதாவது மழை வெள்ளம் வந்த பொழுது எப்படி இருந்துச்சோ அதை விட இப்போ பல இடங்கள் மீண்டு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 வார காலமாக இருந்ததுனால சொல்கிறாங்க. பகல்ல பொருட்கள் எல்லாம் தெரியுது, இரவுல பொருட்கள் தெரியறது இல்லை. அப்படின்னா இந்த பொருட்கள் இல்லைங்கிற அர்த்தமா? இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ மழை வரலன்னு அர்த்தம். வந்த சென்னை மாதிரி. மீளல. ஓகே. வந்த மழை 1 வார காலத்துல மெதுவா வடிஞ்சிட்டு இருக்கே தவிர இந்த வானத்திற்கு யாருமே இன்னும் திரை போடல தானே? வானத்துல இல்லை, திரை போட மழை முடியாது. மழையே வராத அளவிற்கு யாரும் தடுக்கல தானே? மீண்டும் மழை வந்தா இதே ரிப்பீட் தான் ஆகுங்கிறீங்க? மழையே வந்து தடுக்க முடியுமா? முடியாது. இந்த மேகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய கூரை அமைச்சிருச்சா? மொத்த மெட்ராஸுக்குமே கூரை போட்டாச்சா? இல்லை மழை வராத மாதிரி ஏதாவது சயின்டிஃபிக்கலாக டெக்னாலஜி கண்டுபிடிச்சி இனிமே சென்னைக்கு மழையே வராதுங்கிற மாதிரி ஏதாவது என்ஷூர் பண்ணியிருக்காங்களா? எப்படி இருள பொருட்கள் தெரியுறது இல்லையோ, இப்போ மழை வராததுனால சென்னை மீண்டு வந்துருச்சுங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் உபயோகிக்கிறீங்க. சென்னை மீண்டு வரல, வர முடியாது. சென்னை மீண்டு வரவும் முடியாது. இது ஒரு உடைந்த பானை போல தான். நகரமானது சிதைக்கப்பட்டு விட்டது. நீங்க என்னுடைய பொறுப்பை குறிப்பிடும்போது சொன்னீங்க, வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி கழகத்தினுடைய இயக்குனர்னு சொல்லி. இங்க வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சியை வந்து நிர்ணயிக்கின்ற நம்ம பாரத அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய
இடத்துல பொறுப்பான இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது இந்த நகரமானது எப்படி சிதைக்கப்பட்டிருக்கின்றது, ஒழுங்கீனமாக இருக்கின்ற ஒரு நகரம் வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்கிறது வந்து தெளிவா தெரியுது. இயற்கை வந்து எப்பவுமே மனிதனுக்காக, இங்கே வாழக்கூடிய உயிர்களுக்கானது. இப்போ நீங்க நகரத்துல வாழறீங்க. அதனால தான் ஒவ்வொன்னையுமே நம்ம பார்த்து பார்த்து வடிவமைக்க வேண்டியிருக்கு. ம். இப்ப சோலையில, பெரிய பெரிய காடுகள்ல யார் வடிகால் அமைச்சிட்டு இருக்கிறா? சொல்லுங்க. கடல்ல உள்வாங்கிக்கலன்னு எல்லாமே காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க. சரியா? பெரிய பெரிய சோலை காடுகள்ல மழை பெய்யலையா? இதே சென்னையை சுற்றி மழை வந்து வெறும் டவுனுக்கு மட்டும் தான் பேஞ்சிருக்கா? இல்ல எல்லா இடங்களையும் சுற்றி இருக்கக்கூடிய சோலைக்காடுகள், வெட்ட வெளியா இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குமே பேஞ்சிருக்கு. அங்கெல்லாம் தண்ணி எப்படி வடிஞ்சது? ஏன் நகர்ல மட்டும் வடியல? இயற்கை மனிதன் வாழக்கூடிய அளவிற்கு எல்லா விதமான கட்டமைப்போட உலகை படைத்திருக்கிறது. ஆனா இந்த நகரமயமாதல சரியாக வடிவமைக்காத அரசுகளினுடைய முழு முதல் தவறுதான் இந்த சென்னை. இது எப்படி இருக்குன்னா, மொத்த இந்திய அரசாங்கத்துல வந்து பெஸ்ட் இதுவரைக்கும் நீங்க தமிழ்நாடு தான் பெஸ்ட்டு, தமிழ்நாடு தான் பெஸ்ட்டுன்றீங்க இல்லையா? இப்போ வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாமே சொல்லி மார்த்தட்டிக்கிறீங்க. வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துல வந்து நாங்க அப்படி வளர்ந்துட்டோம், இப்படி வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றது. அதாவது வட இந்தியால எப்படின்னா, நோய் இருக்குன்னா, நோய் முதல் நாடிங்கிற மாதிரி, அதற்கான காரணங்களையும் தெரிந்து மருந்து கொடுத்து உடலை எப்படி பாதுகாக்கணுங்கிற மாதிரியான அரசியல் முன்னெடுப்புகள் இருக்கின்றது. அதனால லேட் ஆகுது. ஆனா எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட்ட ஒரு தடவை குஜராத்துக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வர சொல்லுங்க. அப்ப தெரியும். இதே எப்படி நம்மளுடைய கவர்மெண்ட் எப்படின்னா, பவுடர் போட்டு ஒரு பொட்டு வச்சு மேக்கப் பண்ணி உட்கார வச்ச மாதிரி. உள்ள வந்து 1008 பிரச்சனை. அப்படின்னா பார்க்கறதுக்கு மேக்கப் போட்டா எல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தமா? சிங்கார சென்னைங்கிற திட்டம் எல்லாம் இப்போ வந்து சிங்கார சென்னைன்னு யார்கிட்டயாவது சொல்ல சொல்லுங்க. அப்போ அந்த திட்டத்திற்கு ஒதுக்கிய நிதி, அதற்காக உழைத்த உழைப்பு, பங்களிப்பு, அதை வைத்து பேசிய கருத்து இதெல்லாம் எங்கே போச்சு? இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு ஒன்று வேணும்ல மேடம். ஏரியல்ல வந்து வீடு கட்டிட்டோம், எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டோம்னு சொல்றாங்க. ம். உடனடியாக இப்போ எத்தனையோ வீடுகள் இருக்கும், எல்லா இடத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டு எல்லாரையும் போங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப சொல்லணும். அதுக்கான திட்டம் சொல்லணும். அதுதான் பாஜக சொல்லுமாங்க. சரி, அப்போ சாகிறதுக்கு எல்லாரும் ரெடியா? அப்போ போகிறதுக்கு ரெடி இல்லை, சாகிறதுக்கு ரெடியா? சொல்லணும். ஆனால் அவங்கள வந்து நிர்மூலமாக இப்போ எப்படி நிர்கதியாக பால் பாக்கெட்டுக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் கையேந்த வச்சாங்க, ஒரு லாரிக்கு பின்னாடி ஓட வச்சாங்க, பொட்டலத்திற்காக பிச்சைக்காரர்கள் மாதிரி மக்களை வந்து அலைய வச்சாங்க. பசி வந்துடுதுன்னா மக்கள்கிட்ட ஏற்றத்தாழ்வே கிடையாது, மான அவமானம் பார்க்க முடியாது. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியாமல் கூட கௌரவமாக வாழ்ந்த மனிதர்கள் எல்லாமே தெருவுக்கு இறங்கி பசிக்காக தெருவில் இறங்கி எல்லாருக்கிட்டையும் கையேந்துற ஒரு நிலையை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு. பொறுப்பு மக்களுடையது கிடையாது, அரசாங்கத்தினுடையது. யார் செஞ்சாங்க? இந்த 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 ஏரியில் வந்து இத்தனை கட்டிடங்கள் எல்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தால் அரசாங்கம் எது? ஒரு தடவை நீங்கள் வந்து அப்படியே பின்னோக்கி போனீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். மழை வடிகால் எல்லாம் எது எது, ஏரிகள் எது எது, எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் இருந்ததுங்கிற ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எவ்வளோ இயற்கை ஆர்வலர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு டீம் போட்டு அவங்க நீட்டாக எல்லாமே சப்மிட் பண்ணுவாங்க. ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும். அந்த ஏரிகள் எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுத்தது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் தானே. எய்தர் ஏடிஎம்கே இருக்கும் இல்லை டிஎம்கே இருக்கும். அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டோம். எத்தனை பேருக்கு வந்து அங்கே ஆர்டர் கொடுத்தாங்களோ அத்தனை பேருக்கு இவங்க அவங்களுடைய கட்சியில் இருக்கின்ற நிதியை வைத்து அவங்க வந்து வீடு கட்டி கொடுக்கட்டும். அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டோம். ஆமாம், அதற்காக சாகணுமா? இப்போ மக்களை வெளியேற்ற முடியாது, மழையை நீங்கள் கூரை போட்டு நிறுத்த முடியாது. என்ன பண்ணணும் சொல்லுங்க? அப்போ இதுக்கு என்ன எப்படி சரி பண்ண முடியும்? ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணணும்னா கண்டிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி புயல் அபாயம் ஏற்படும் பொழுது நம்ம முக்கியமான பொருட்கள்லாம் எடுத்துட்டு நாடோடிகள் மாதிரி வீட்டை விட்டுட்டு வெளியே, இதுதான் சொல்யூஷனா? இது சொல்யூஷனா நான் கேட்குறேன். ஒரு நல்ல தேர்ந்த கவர்மெண்டா நான் என்ன கேட்குறேன்னா, பிரச்சனை வருது அப்படின்னு. அதாவது பாலைவனத்தில் வெயில் அதிகமாக அடிக்குது, வறட்சி வந்துடும், நீங்கள் அங்கேருந்து கொஞ்ச நாளுக்கு காலி பண்ணிடுங்கிறது ஒரு நியாயம்.
இயற்கை ரொம்ப அழகான மனிதன் வாழ்வதற்கு இந்தியாவிலவே ஏதுவான ஒரு நல்ல வெதர் இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான். இங்கே அளவான மழை, அளவான வெயில், அளவான காலநிலைன்னு எல்லா தட்பவெட்பமும் சாதகமாக இருக்கக்கூடியதே தென்னிந்தியாவில் தான். இங்கே வந்து மழை வருன்றதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து போகிறதுக்கு இது என்ன சிரபுஞ்சியா? சிரபுஞ்சியில் அப்படி தான் எல்லாருமே போகிறாங்களா? இல்லை, வருடம் முழுவதும் மழை வர்ற இடம். அங்கே வந்து அப்படியே எல்லாம் மழை வருதுன்னு எல்லாம் காலி பண்ணி போயிட்டு இருக்காங்களா? 6 மாதம் மழை அடிச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாமல் பிரசவ வலியில் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் கொடுப்பீங்க? எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒத்தி வச்சிங்க இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் கொடுப்பீங்க? இது ஒரு சொல்யூஷனா? அந்த இடத்துல வந்து மக்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன இவ்வளோ இளக்காரமாக போச்சு இந்த கவர்மெண்ட்டுக்கு? சாதாரண மக்களை பார்க்கும்போது உங்களுக்கு இளக்காரமாக போச்சா? நாங்கள் தயாராக தான் இருந்தோம். நாங்கள் ஒரு நிலைமைக்கு தயாராக இருக்கிறோம். என்ன தயாருங்கிறது என்ன? மழை வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் போட் எடுத்துட்டு போய் சாப்பாடு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்திருக்காங்களா? இல்லை, முன்னாடியே மழைநீர் வடிகால் திட்டம்லாம் வந்து மழைநீர் வடிகால் திட்டத்துக்கு 4000 கோடி ஒதுக்குனதுல இவங்க தான் வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க இல்லையா, அதை எப்படி செலவு அது செஞ்சீங்கன்னு வந்து ஒரு அவுட்லைனா நேரு அவர்கள் சொன்னார். 4000 கோடி இல்ல, 5100 சொச்சம் கோடி அவங்க வந்து சொல்றதாங்க ஒதுக்கப்பட்டது. நம்பர்ஸ். நேரு அவர்களுக்கு அப்பொழுது வாயில் என்ன வருதோ அதுதான் நம்பர். ஒரு அமைச்சர் ஒரு நம்பர் சொல்லுவார், இன்னொரு அமைச்சர் இன்னொரு நம்பர் சொல்லுவார். ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க இல்லையா, மேயரம்மா கிட்ட, யார் நம்ம அறநிலையத்துறை அமைச்சர், சும்மா அடிச்சு விடு அப்படின்னு. அவங்க வேலையே அதுதான். நீங்கள் போய் பார்ப்பீங்களா? நீங்கள் வந்து எத்தனை கோடி செலவு பண்ணியிருக்காங்கங்கிறத தகுந்த ஆதாரத்தோடு பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கா? உங்களுக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை. அமைச்சர்கள் எதையோ ஒன்று சொல்லிட்டு போவாங்க, நம்ம கடந்து போயிட்டே தான் இருப்போம். கேட்கும்போது ஒரு எக்ஸ்கியூஸ், அதை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஒரு அரசாங்கம்னா என்னங்கிறது கடமை உணர்வற்ற அரசாங்கம் தான் தொடர்ந்து தமிழகத்தை ஆண்டுட்டு இருக்கே. மக்களுக்கு இது புரியலையான்னு நான் கேட்குறேன். 500 ரூபாயும் 1000 ரூபாயும் வாக்களிக்கும் போது வாங்குறது தான், அரசாங்கத்துக்கு கொடுக்கறது தான் ஒரு கட்சியோட கடமைன்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் இதை வாங்குவது தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்களுடைய ஒரு குடிமகனுடைய உரிமை, குடிமகனுடைய கடமை. இவ்வளோதானே தவிர நம்மை சுற்றி இருக்கின்ற அரசாங்கமானது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, நமது கடமை என்ன, ஒரு குடிமகனுடைய கடமை என்ன, நல்ல அரசாங்கம் எதற்கு வர வேண்டும், அரசாங்கம் இப்பொழுது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்கிற தெளிவற்ற மக்களினுடைய நிலை. காரணம் என்னன்னு சொல்லட்டுமா? இவங்க எல்லாம் பேசுகிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ பெருசாக அறிவுஜீவிகள் வாழுகின்ற தமிழகம்னு சொல்லி. இந்த சென்னை தான் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ டோட்டல் இந்தியாவுக்கே சும்மா மேக்கப் போட்டு நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம், 10,000 ரூபாய் சேலரி வாங்குற அளவுக்கு, 5,000 ரூபாய் சேலரி வாங்குற அளவுக்கு இங்கே தொழிலெல்லாம் வளர்ந்துருச்சின்னு ஒரு மேக்கப் போட்டு இதை வந்து நான் பெரிய நகரம் மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து சந்தி சிரிக்குது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையை பார்த்து சந்தி சிரிக்குது. ஏன்னா இயற்கை நமக்கு கொடுத்த கொடை நமது பூமியினுடைய இந்த புவியியலினுடைய அமைப்பு. அதன்படி பார்க்கும் பொழுது தமிழகம் வந்து தி பெஸ்ட் பிளேஸ். இங்கே எல்லாமே இருக்குது. ஒரு பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இங்கே வந்து ஆட்சி பண்ணுறதுக்கு அவனுடைய அத்தனை கட்டமைப்புகளும் இங்கே வச்சுருக்கான் அப்படின்னா சும்மா ஒன்றும் அவன் வச்சதில்லை. அவன் பார்த்து அவனுக்கு தகுந்த இடமா இருக்கும் வகையில் தான் அவனுடைய எல்லாத்தையுமே இங்கே வந்து வடிவமைச்சிருக்கான். அப்படி இருக்கிறத இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக எடுத்துகிட்டு போனது கவர்மெண்ட்டு. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு எப்பொழுதுமே பணம் சம்பாதிப்பது, அடுத்த ஆட்சியை பிடிப்பது, அந்த பணத்தை வைத்து அடுத்த ஆட்சியை பிடிப்பது, மக்களை ஏமாற்றுவது, நம்ப வைப்பது, ஆட்சியை பிடிப்பது, பணம் சம்பாதிப்பது, ஆட்சியை பிடிப்பது, பணம் சம்பாதிப்பது, ஆட்சியை பிடிப்பது, இப்படி தான் போயிட்டுருக்கு. நிர்வாகங்கிறது என்னன்னே தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், இதற்கு முன்னாடி ஆண்ட எந்த அரசாங்கத்திற்குமே நிர்வாகம்ங்கிறது என்னன்னு தெரியாது. ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் மருந்தை எப்படி கொடுக்க முடியும்? சில இடத்துல நீங்க பார்ப்பீங்க, ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போனால் அதோட பிரச்சனை வேற என்னவா இருக்கும், ஏதாவது ஒரு மருந்து எழுதி கொடுப்பாங்க, சும்மா ஒரு டானிக் மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. அப்போ நமக்கு மைண்ட் செட் என்ன ஆகும், இதை குடிச்சா அது சரியாயிடும். அந்த மாதிரி தான் இவங்க இந்த மாதிரி வா பரபரப்பா அப்படியே வேர்க்க விறுவிறுக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்க்குறதும் போகிறதும், நாங்கள் இங்கே நிற்கிறோங்கிறதும் அங்கே நிற்கிறோங்கிறதும், வேட்டியை மடித்து கட்டிட்டு இவங்க தண்ணியில் நடக்கிறதும். யாருக்காக நடிக்கிறாங்க இவங்கெல்லாம்?
யார முட்டாளாக்க பாக்குறாங்க? களத்துல வந்து நிக்கல அப்படின்னா நம்ம என்ன கேள்வி எழுப்பலாம். நின்னா என்ன களத்துல ஆகும்? வந்து நிக்கிறாங்க. நின்னா என்ன அப்ப ஆகும்? அந்த டைம்ல என்ன மேம் பண்ண நீங்க முடியும்? மக்கள் நிக்கலாம். கிட்டயே வந்து நிக்க நீங்க கூடாதா? நிக்கலாம். ஏன்னா, உங்களிடம் அதிகாரம் ஒப்படைக்கப்படல. உங்கள பொறுத்த மட்டும் அது திடீர்னு நடந்த ஒரு சம்பவம். ஆமா. உங்கள சுத்தி இருக்கிறவங்கலாம் கஷ்டப்படுறாங்க. அதனால நீங்க போய் உதவுறதுக்கு பார்க்கிறோம். நீங்க போய் நிக்கலாம். கடமை இருக்கக்கூடியவன், அத செஞ்சாகணுன்ற அதிகாரத்துல இருக்கக்கூடியவனும், பொதுமக்களுக்கு உங்கள மாரியே அவனும் வந்து நின்னுட்டு இருந்தானா, அப்ப உங்களுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல மேம், நம்ம போய் பார்க்கறது வேற, அவங்க ஆய்வு பண்ண வராங்கல்ல. எந்தெந்த ஆய்வு இடங்கள்ல பண்ணி எவ்வளவு தண்ணி இருக்கு? ஆ, இங்க என்ன வேலை நடந்தது? ஆ. இன்னும் இந்த தண்ணி வந்து சீக்கிரமா வடியணும்னா என்ன பண்ணணும்? இங்க அவங்கலாம் மக்கள் எத்தனை பேர் மரமண்டைகளா? இருக்காங்க? போட் ஏங்க விடணுமா? அவங்களுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தடவ சொன்னா இல்ல உங்களுக்கு மேம். ஒரு தடவ சொன்னா புரியுமா? இல்ல மேம், என்னதான் புரியாது. இருந்தாலும் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு ஒரு இருக்குன்னு விஷயத்த பார்க்கணும். ஒரு தடவ சொன்னா புரியுமா? ஒரு தடவை சொன்னா புரியாதா? புரியும். அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மரமண்டைகளான்னு கேட்கிறேன் நான். அவங்களுக்கு ஒரு தடவ சொன்னா புரியாதா? ஒரு தடவ மழை பெஞ்சா புரியாதா? ஒவ்வொரு மழையிலயும் நின்னு போய் ஆய்வு பண்ணிட்டு வரணுமா? போன மழையில ஆய்வு பண்ணி வந்து என்ன பண்ணாங்க? போன மழையில ஆய்வு பண்ண நீங்க வேணா ஒரு 4000 கோடி செலவு பண்ணி சரி பண்ணுங்க. நீங்க சமூக ஆர்வலர் தானே. ஒரு 4000 கோடி செலவு பண்ணி பண்ணுங்க. முடியாது மேம். முடியாது. யார் பண்ணணும்? அரசாங்கம் தான். அரசாங்கம் என்ன பண்ணணும்? வடிவதற்கான கடமையை பண்ணணும். வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அங்க வந்து நிக்கணுமா? அப்படியே வேர்க்க விறுவிறுக்க அப்படியே பரபரக்க வந்து ஆக்ஷன் காட்டணுமா? அவரெல்லாம் நடிக்கிறாரா? என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடந்துட்டு இருக்கு? எவ்வளோ சீரியஸான இஷ்யூ, எவ்வளோ விஷயத்த மிஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருக்கு பதில் சொல்லணும், அங்க வந்து ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. இதான சினிமா எடுக்க போறாங்களா? அடுத்த படம் ரிலீஸ் பண்ண போறாங்க சன் பிக்சர்ஸ்ல. இவங்களுடைய இதுல படம் ரிலீஸ் பண்ண போறாங்களா? அதுக்கு ஷோ பண்றாரா? யாரை ஏமாத்துறாங்க? எத்தனை வருஷம் ஏமாத்துவாங்க? அப்ப நீங்க ஒரு முட்டாள்னு நீங்க மக்கள் எல்லாமே முட்டாள்னு ஒத்துக்குவீங்க இல்லையா? இருக்கிற சிச்சுவேஷன்ல தல- என்ன அமை- பண்ணணும்னு யோசிச்சு தானே ஆகணும். அமைச்சர் வந்து நின்னு உங்க கூட நான் இருக்கேன்ட்டாங்கன்னா நீங்க சரின்ட்டு போறீங்கன்னா எல்லாம் நாங்களும் அப்படிதான். சரி, ஓகே. இப்போ 5000 கோடி மத்திய அரசு கொடுத்தா இல்ல 50,000 கோடி கொடுத்தாலுமே நாங்க அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அடுத்த மழையில நாங்க வேட்டி கடிச்சு மடிச்சு ஆனா கட்டி வந்து மத்திய நின்னா மக்கள் மத்திய ஒத்துக்கிட்டு அரசுக்கும் போயிருவீங்களா? ஒரு பொறுப்பு இருக்குல்ல மேம். மத்திய அரசுக்கு என்ன மத்திய பொறுப்பு அரசு இருக்கு? மாநிலம் ஒண்ணு கஷ்டப்படும் பொழுது நிவாரண நிதி கொடுக்கணும் இல்லையா? மாநிலம் ஏன் கஷ்டப்படுது? மாநிலம் கடமையே செய்யாம இல்ல கஷ்டப்படுது. மேம், மேல இருக்கிறவங்க ஒரு தாய் உள்ளத்தோட சரிங்க. தானே நடந்துக்கணும். தாய் உள்ளத்தோட நாம நடந்துக்கலாம். அந்த நிதியை லேட் பண்றாங்கன்னு அவங்க குற்றச்சாட்டு சரி. வைக்கிறாங்க. நீங்க மகன், நான் ஒரு தாய். யதார்த்தமாக விளையாடும் போது நீ விழுந்துட்டேன்னா நான் உன்னை எந்திரிச்சு எழுப்பி உனக்கான சேவையை செய்யலாம். உனக்கு அதுவே பொழப்பா வச்சிருந்தேனா நான் வந்து தாயுள்ளத்தோட உனக்கு சேவை பண்ணிட்டு இருக்கணுமா இல்ல கண்டிக்கணுமா? கண்டிக்கணுமா இல்லையா? இதற்கு கண்டிச்சிட்டு முன்னாடி சேவையும் விழுந்தல பண்ணிட்டா நல்லது. இதற்கு முன்னாடி விழுந்ததற்கு ம். உனக்கு பாடம் சொல்லி அறிவுரை சரி. சொல்லி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் கூட ம். நீ விழறதையே நம்ம விழுந்தா அம்மா தூக்குவாங்க, நம்ம விழுந்தா நமக்கு இவ்வளோ காசு வரும், நம்ம இப்படி செஞ்சா இத்தனை கோடி அடிக்கலாம், அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டானா? ஏங்க நீங்க தான் ஒரு விஞ்ஞான ஊழல் பண்றீங்கன்னா அந்த விஞ்ஞான ஊழலுக்கு மத்திய அரசும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமோ? 5000 கோடி கேட்டா கொடுத்துடணுமோ? இப்போ அடுத்த தடவை இன்னும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மழை வந்தால் இன்னொரு 10,000 கோடி கிடைக்கும். அதில் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ ஆட்டையை போடலாம், இன்னும் மிச்சத்தை எவ்வளோ செலவு பண்ண மாதிரி கணக்கு காட்டலாம், விலை அறிக்கை கொடுக்க மாட்டாங்க. நான் இப்போது இருக்கக்கூடிய துறையிலேயே அடிப்படையிலே உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நம்ம பாரத பிரதமருடைய அனைவருக்கும் வீடு திட்டத்தில் எத்தனை பேர் வீடு இல்லாதவர்களுங்கிறத, அதாவது ஒரு சரியான வீடு, மேற்கூரை சரியாக இல்லாத வீடுகள், வருமானத்திற்கு சராசரி வருமானம் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள்னு சொல்லி மொத்த பட்டியலம் எடுத்து மொத்த தொகை ஒதுக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஃபர்ஸ்ட் தவணை வாங்கினவங்களுக்கு இன்னும் 2வது தவணை போய் சேரலை. லிஸ்ட் கொடுத்து அப்ரூவ் ஆனவங்களுக்கு 2வது தடவை இன்னும் காசு கொடுக்கல. அமௌண்ட் வந்துருச்சு, அதுக்கு அதை எப்படி செலவு பண்ணாங்கன்ற அறிக்கையும் இன்னும் மத்திய அரசுக்கு கொடுக்கல. உள்ள இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கலான இஷ்யூ எல்லாம் மக்களுக்கு புரியாது. இவங்க என்ன சொல்லுவாங்க, மத்திய அரசு இன்னும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து காசு வரலமா, உங்களுக்கு அடுத்த தடவை வாங்க அப்படின்னுவாங்க. ஓ, மோடிஜி தான் காசு அனுப்பலன்னு வாங்க. ஒரு திட்டம் எப்படி வகுக்கிறாங்க மத்திய அரசுல தெரியுமா? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, மொத்தமாக நிதியை வந்து எப்படி ஒதுக்குறோம், ஒதுக்கிய நிதியினுடைய பணிகள் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு, அதற்கான இவங்க வந்து அறிக்கை கொடுக்கணும், அதோட ரிசிப்ட்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எப்படி செலவு பண்ணாங்கன்றத கொடுத்தாதான் அக்கார்டிங்லேயே அடுத்தது கொடுப்பாங்க. 10,000 ரூபாய் உங்களுக்கு நான் செலவு பண்ண கொடுத்துட்டேன், 10,000 ரூபாய்க்கு நீங்கள் கணக்கே கொடுக்கல, திருப்பி 10,000 கேட்டால் எதுக்கு நான் கொடுக்கணும்? அது செலவு பண்ணியா பண்ணலையா, எப்படி செலவு பண்ண,
ஒரு கணக்கு வேண்டாமா? சாதாரணமா வீடுல 2 பேர் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு ஒழுங்கு தேவைப்படுது. கோடிக்கணக்குல மக்களுடைய வரி பணத்தை அவங்க அப்பன் வீட்டு வரி பணமா? ம். உதயநிதியோட அப்பன் வீட்டு வரி பணமா? அதற்கு ஏன் இவங்க வந்து இல்ல அறிக்கை குடுக்கல? இல்ல எதனால அவர் இப்படி சொல்றாருன்னா, யார் குடுக்க தாமதிக்கிறாங்களோ அவங்கள நோக்கி தானே அதுக்கான எதிர்கேள்விகள் வரும். ஸோ அந்த மாதிரி செய்யவே வருடக்கணக்குல தாமதிச்சுட்டு என்ன அருகதையில வந்து அடுத்தவங்கள குறை சொல்றாங்கன்னு நான் கேட்கிறேன். பணிகளை செய்யாம, ஆட்சிக்கு வந்து இத்தன வருடம் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம, அதாவது ஆட்சிக்கு வந்து இப்ப ஆட்சிக்கு வந்தத விட்டுருங்க. சுதந்திரம் வாங்குனதுல இருந்து மாறி, மாறி ஆட்சி செய்ததெல்லாம் இந்த திராவிட கட்சி தானே. ஆமா. மோடிஜியா வந்து தமிழகத்த ஆண்டுட்டு இருக்கிறாரு. அப்புறம் திராவிட கட்சிகள் தானே. இதே காங்கிரஸோட கூட்டணி எல்லாம் இருந்தீங்க தானே. ம். என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டோட ஏதாவது ஒரு வகையில தமிழகம் வந்து இதுல வந்து நீங்க எக்ஸாம்பிள காட்டுங்க பாப்போம். சும்மா பாலிஷ்டா உங்களால காட்ட முடியும். உள்ளார்ந்து போய் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் வரும். ஒவ்வொரு ம். பிரச்சனையும் வரும். நாங்கள் குடுக்கின்ற வரிப்பணம் தானே ஏன் வரல அப்படின்னு. எத்தனை என்ன என்ன வரிப்பணம் குடுத்தீங்க? குடுக்கப்பட்ட வரிப்பணத்திற்குள்ள செலவுகள் என்ன? செலவீனங்கள் என்ன? எதுவுமே அறிக்கை குடுக்கறதில்ல. நான் தான் சொல்றேனே, என்னுடைய என்னுடைய அமைச்சகத்திலிருந்தே கொடுக்கப்பட்ட பணமானது மக்களிடம் போய் சேரல. ம். இப்ப விவசாயிகளுக்கு ரூ. 2000 கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? இது ஒரு ஒரு தவணை எல்லாருக்கும் போறது, இன்னொரு தவணை யாருக்கும் போறதில்ல. ஆனா அனுப்பும்போது அங்க எந்த ஒரு எப்படி முதல் நாள் எப்படி அமைச்சாங்களோ அதே மாரி தான் இப்பவும் அனுப்புறாங்க. ஆனா சேர்றதில்ல. இந்த விஞ்ஞான ஊழலுக்கு இத விட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வேணுமா? இந்த அரசாங்கம் பொறுப்பற்று இருக்குங்கிறது இன்னுமே ஏன் பொதுமக்களுக்கு புரியலங்கிறது தான் என்னோட கேள்வி. மழைய தடுக்க முடியாதுங்க. ம். அது கடவுள் இயற்கை கொடுத்த கொடை. ஆமா. நீங்க வந்து வெயில் அடிச்சா குடத்த எடுத்துட்டு மக்கள் ரோட்ல தண்ணிக்கு இல்லன்னு உட்காந்துருக்காங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. உட்காந்துருக்காங்க. வர்ற மழைய சேகரிக்கிறதுக்கு துப்பு இல்ல இந்த கவர்மெண்ட்டுக்கு. மக்கள் வந்து வேட்டிய மடிச்சு கட்டிட்டு இவர் வந்துட்டாருன்னா ஆமா சொல்லிடணுமா? அப்படின்னா என்ன? ஒண்ணு மக்கள் ஏமாந்துகிட்டே இருக்கிறதுனால தானே இவங்க ஏமாற்றுறாங்க. மக்கள் எதுக்கு ஏமாந்துகிட்டே இப்போ இருக்கணும்? மக்கள் கோவப்பட்டது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு அளவுக்கு மேல வந்து இயற்கையின் மூலமா இவ்ளோ மழை வரும்பொழுது நம்ம என்ன பண்ண முடியும்? பாருங்க தத்தளிக்க தானே. தம்பி, நம்ம கேரளால வெள்ளம் பார்க்கலையா? 2018ல தமிழ் அங்க எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது. அததான் நான் திரும்ப இயற்கை திரும்ப சீற்றத்தை சொல்றேன். யாராலையும் இது பண்ண முடியாது. இயற்கை சீற்றம் இது கிடையாது. இப்போ இதே வெள்ளம் மதுரையிலயோ திருச்சியிலயோ நடந்திருந்தா உண்மை. ஏன்னா ம். சுத்தி நிலப்பரப்பு வடிவதற்கு இடம் இல்ல. இருக்கிற எல்லா தண்ணியுமே கடல்ல தான் கலக்குங்கிறது பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும். எந்த ஆறும் என்ன ஆறு கீழ இருந்து மேல ஓடுமா தண்ணி? என்ன நீங்க நியதியே மாத்துறீங்களா? தண்ணி எங்க இருந்து எங்க வடியும்? தண்ணி எங்க இருந்து எங்கெங்க வடியும்? உயரமான இடத்துல இருந்து தாழ்வான தாழ்வான இடத்திற்கு இடத்துக்கு தான் வடியும். அதுபோக சென்னைக்குள்ளே 3 தாழ்வான ஆறுகள் இருக்கு. தாழ்வான இடம் எது? கடல். எல்லா நிலப்பரப்புல இருக்கக்கூடிய தண்ணீரும் ஆறுகளோட இணையும், ஏரிகளோட இணையும், குளங்களோட இணையும். அங்கிருந்து அதீதமான தண்ணீர் கடலோடு கலக்குங்கிறது உங்களோட சயின்ஸ் புத்தகத்துல சொல்லிக் கொடுக்கலையா? அதுதான் நியதி. சென்னை எங்க இருக்கு? கடற்கரை ஓரத்துல இருக்கு இந்த நகரம். இந்த தண்ணி வந்து இயற்கை அதிகமா மழை வந்துருச்சு. அதனால இப்படி ஆகுறது ஒரு லாஜிக் வேண்டாமா? நம்ம வந்து ஒண்ணு அடிக்கின்ற மழை நீர் நிலம் உறிஞ்சும் அளவிற்காவது ஏதாவது சயின்டிஃபிக்கா ஒரு சயின்டிஸ்ட்டை வச்சு உள்ள வந்து நிலத்தடி நீர் உள்ள போற அளவுக்காவது ஏதாவது பண்ணியிருந்திருக்கணும். நீங்க ஒழுங்கீனமா கட்டமைச்சிட்டீங்க நகரத்தை. அதை வந்து அப்படியாவது பண்ணியிருக்கணும். இல்லை வேற ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுத்து எத்தனை பேர் இருக்காங்க இந்த ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் எங்களுடைய கார்பரேஷன்லேயே எவ்வளோ நாலேஜபிளான பர்சன் சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நல்லா தெரியும். நிறைய சிட்டிஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து வேற அப்ராட் கண்ட்ரீஸ்லேருந்து நல்லா படித்தவங்க பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் இதுக்காக படித்தவங்க ஐஐடி ஸ்காலர்ஸ் இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறவங்க இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தால் உங்களை மாதிரி சின்ன பசங்க அவ்வளோ அழகாக ஐடியா கொடுப்பாங்க. அவுடேட்டட் டிஎம்கேங்க. இவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? பெரியாரை வச்சு லாஸ்ட் ஜெனரேஷனை கடத்த தெரியும். கலைஞரை வச்சு இந்த ஜெனரேஷனை கடத்த தெரியும். அடுத்து ஸ்டாலின் மறைஞ்சிட்டாருன்னா அவருடைய சிலையை வச்சு அதுக்கு அடுத்த ஜெனரேஷனை கடத்த தெரியும். இதுதான் இவங்களுடைய அரசியல். அவுடேட்டட். இவங்களுக்கு அரசியல் தெரியாது, நிர்வாகம் தெரியாது, மேலாண்மை தெரியாது.
வெறும் ஒரு தலைவருடைய படத்தை தான் இரிட்டேட்டாக இருக்குங்க. இவங்க ஒன்னொன்று ஒவ்வொரு இடத்துலையுமே இதில் சிலையை வைக்கிறதாமா, ப்ரமோட் பேனாவை வைக்கிறதாமா, ப்ரமோட் பண்ணுறதாமா, எங்களுடைய கட்சி அப்படி கட்சி இப்படி கட்சி. இங்கே பாருங்க, அதாவது கான்செப்ட் ப்ராடக்ட் அப்படின்னு 2 விஷயம் சொல்லலாம். கான்செப்ட் ஓரியன்டுங்கிறது தான் இவங்களுடைய கொள்கைகள். கொள்கைகள் வந்து சந்ததிகளுக்கு வரக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு அடிப்படையான வாழ்க்கை முறைக்கு இந்த காற்றில் அந்த கொள்கைகளை உங்களுக்கு கண்ணில் காட்ட முடியாது. கொள்கைகள்ங்கிறது சிந்தனை சம்மந்தப்பட்டது, அப்படி போகும் கொள்கைகள். இன்னொன்று வந்து இந்த ப்ராடக்ட் ஓரியன்டுங்கிறது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, இதில் இருக்கக்கூடிய பொருள், நாம் அணியக்கூடிய ஆடையிலிருந்து, இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து, செல்லக்கூடிய வாகனத்திலிருந்து, அமையக்கூடிய சாலையிலிருந்து, நம்மை சுற்றி நாம் அணுகின்ற பொருட்கள், கண்ணுக்கு தெரியக்கூடியது. மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இது 2லையுமே இருக்கணும். நீங்கள் ஒரு கான்செப்ட்லேயுமே கூட என்ன பண்ண போகிறோங்கிறத வகுக்க தெரியணும். ஒரு ப்ராடக்ட்லேயும் கூட எப்படி பண்ண போகிறோங்கிறத தெரிஞ்சிருக்கணும். இவங்க எப்படின்னா ஒன்லி கான்செப்ட் ஓரியன்ட், என்னன்னா சிந்தனைகளோடவே அரசியல் பண்ணுறாங்க, யதார்த்தத்தை மறந்துடுறாங்க, மேலாண்மை நிர்வாகம்ங்கிறத சுத்தமாக மறந்துடுறாங்க. வெறும் இந்த கொள்கைகளை வச்சு பெரியார் துதிப்பாடிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருமா? பெரியாரிஸ்டா நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடந்துருமா? பசிச்சா உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருமா? அரிசி வேணும் இல்லை, சாப்பிடணும் இல்லை. அப்போ பெரியார் பெரியார் பெரியார்னா இங்கே அரிசி வந்துடுமா? 10 தடவை பெரியாரோட பேரை சொன்னால் இங்கே அரிசி வந்துடுமா? இல்லை ஒரு 100 தடவை உட்காந்து கலைஞரோட பேரை சொல்லிட்டேன்னா எனக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்கு காசு வந்துடுமா? அப்புறம் எதுக்காக வந்து திரும்ப 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 ஒரு சிந்தனையை மட்டுமே இப்போ சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க? சிந்தனையை விட்டுட்டு செயல்பாடுக்கு ஏன் போகிறதில்ல? சொல்கிறத செய்யணும். சொல்கிறதோடவே இவங்க அரசியல் நின்றுது, விளம்பரத்தோடவே இந்த அரசியல் நின்றுது. வெறும் ஒரு தலைவரை துதிப்பாடிட்டு என்னங்க பண்ணுறது? இப்போ ஒரு முதலமைச்சருக்கு நீங்கள் இப்போ தானே நம்ம சுதந்திரம் வாங்கினோம், கொஞ்ச நாட்கள் தான் ஆயிடுச்சு. 2 ஜெனரேஷனுக்கு நீங்கள் கடற்கரையை சுடுகாடாக்கிட்டீங்க. இன்னும் இதுக்கப்புறம் இன்னும் பல ஜெனரேஷன் இருக்குல்ல. இன்னும் அங்கே இருந்து கடற்கரை ஃபுல்லாக எல்லா முதலமைச்சருமே எல்லாத்துக்குமே சமாதி கட்டிட்டு இருக்க போகிறீங்களா? எல்லாத்துக்குமே பேனா சிலை, பென்சில் சிலை வச்சுட்டு இருக்க போகிறீங்களா? எல்லாருடைய தலைவர்களுடைய முகங்களையும் அங்கங்கே நிறுவிட்டு இருக்க போகிறீங்களா? சுதந்திர போராட்ட தியாகிகள் அவங்கெல்லாம். சிலை எதற்காக வைத்தோம்? நமக்காக உயிரிழந்தவர்கள். சுதந்திரத்திற்காக எதையுமே எதிர்பார்க்காமல், எதுவுமே இல்லாமல் நமக்காக உயிரை விட்ட தேச தலைவர்கள், சுதந்திரம் பெறுவதற்கு முன் இருந்த தலைவர்களுக்கு சிலையை வைக்கிறீங்க. நியாயம். கடமையை செய்யற ஒரு அதிகாரிக்கு ஏங்க நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸ்க்கெல்லாம் ஒவ்வொரு செலவைங்க. உங்களுக்கு ஒரு சிலை, எனக்கு ஒரு சிலை, நம்மளும் வேலை செய்யறோம். மக்கள் பிரதிநிதியா இருக்கிறாங்க. என்ன மக்கள் பிரதிநிதிங்க? மக்கள் பிரதிநிதியா உங்களை வந்து கூப்பிட்டு வந்து நிறுத்த வச்சிருக்காங்களா? நான் நிக்கிறேன்னு வந்த எனக்கு தானே போட்டாங்க. உங்களுக்கு நேரம் இல்லை, நீங்க மக்கள் பிரதிநிதி இல்லை. யார் வேணாலும் போயிடலாம், ஆயிட முடியும். எனக்கு நேரம் இருக்கு, நான் மக்கள் பிரதிநிதியை நான் நிக்கிறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். உங்களுக்கு சமூக சிந்தனை இல்லை, இவங்களுக்கு சமூக சிந்தனை ஒரு நினைவுக்காக சிலை வைக்கிறது எதுக்குங்க நினைவு? அது அவங்க கடமை. இதுல நினைவு என்ன அவரை நினைவுபடுத்தி என்ன பண்ண போறோம்? சுதந்திர போராட்ட தியாகி, இனிமே நாம் தேசம் வந்து அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த தலைவரை நினைக்கணுமா? நாம் 1947க்கு முன் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு இருந்தோம் அப்படிங்கிறதுக்காக விடுதலை போராட்ட வீரர்களையும் போற்றணும். எல்லா தலைவர்களும் அதுக்கு அடுத்த காலகட்டங்கள்ல மக்களுக்காக செஞ்சிருக்கிறாங்க. எல்லா தலைவர்களும் முதலமைச்சர்கள் கடமையை செய்யணுங்க. எல்லா தலைவர்களும் எல்லா முதலமைச்சரா வரக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிதான். ஒரு முதலமைச்சருடைய கடமை என்ன, அமைச்சர்களுடைய கடமை என்ன, அதிகாரிகளுடைய கடமை என்ன, குடிமக்களுடைய கடமை என்னன்னு தான் சட்டம் இருக்கு. நீங்கள் முதலமைச்சருக்கு ஒரு சிலை, அமைச்சர்களுக்கு ஒரு சிலை, அதிகாரிகளுக்கு ஒரு சிலை, குடிமக்களுக்கு ஒரு சிலைன்னு வச்சுட்டு இருக்கிறது தான் அரசியலமைப்பு சட்டமா? சிலை வைக்கணும்னு எங்கேயாவது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கா? முதலமைச்சராக இருந்தால் கடற்கரையில் இடம் கொடுக்கணும்னு ஏதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கா? பொது இடத்தை அபகரிக்கணும்னு ஏதாவது சட்டத்தில் இருக்கா? ஒரு தடவை நிற்கிறாங்கல்ல, ஜெயிக்கிறாங்க, இன்னொரு தடவை தோக்குறாங்களே, அந்த தோல்வி வந்து நீங்க ஏன் அதை எடுத்துக்கிறது இல்லை? ஏன் மக்கள் அங்கீகரிக்கலன்னு அர்த்தம் தானே? ஒரு தடவை அதுக்கப்புறமே ஜெயிச்சு வந்துடுறாங்களா? அப்புறம் மீண்டும் மக்கள் அங்கீகரிக்கிறாங்க. தோக்கலானே, அவர் தோத்தப்பதானே அவருக்கு செலவு வச்சாங்க. அவருக்கு மெரினால எப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லாத போது தானே அவங்களுக்கு மெரினாவில் ஒரு தோல்விக்காக ஒட்டுமொத்தமா மக்கள் நிராகரிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியல. பல நேரங்கள்ல மக்கள் அங்கீகரித்த தலைவர்கள் இப்ப சரியில்லை.
மக்கள் அடுத்த தடவை நிராகரிக்கிறாங்க. அவ்வளவுதான். இல்ல நீங்க மக்கள் அரசியல் நிராகரிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. நம்ம இப்ப இந்த மழை அரசமைப்பு சட்டம் விவகாரத்திலே அவ்வளவுதான். இப்ப இந்த மழை விவகாரத்திலே பார்த்தோம் அப்படின்னா மக்கள் சரி. கடுமையான கோவத்துல இருந்தாங்க. ஆனா சரி. இப்போ அதுக்கப்புறம் கோவம்லாம் தணிஞ்சு சரி நம்மளுடைய இழப்பை வந்து ஈடு பண்றதுக்காக அரசாங்கம் வந்து ஒரு தொகை கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த 6000 ரூபாய்க்கு டோக்கன் திரும்ப வாங்குறதுக்காக போய் திரும்ப நிக்கதான் செய்றாங்க. திரும்ப திரும்ப பூசி முழுகாதீங்க தம்பி. பாருங்க, ஒரு வீட்ல ஒரு டெத் நடந்தாலே நம்ம மறப்போம். கடவுள் நமக்கு கொடுத்த ம். மிகப்பெரிய பலம் மறதிங்கிறது. ஆமா. எப்படினாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி அடுத்த போகதான் கட்டத்தை செய்யும். அடுத்து நகர்த்து என்னன்னு அடுத்த போகதான் செய்யும். கட்டத்தை போறோம். நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் அதை பண்ணி உட்கார்ந்து உதயநிதியும் சீஃப் மினிஸ்டர் திட்டிட்டு இருக்கிறதா மக்கள் வேலையா? அந்த டைம்ல திட்டுவாங்க, அடுத்து அவங்க வேலையை பார்க்க போவாங்க. இது யதார்த்தம். அதற்காக மக்கள் மறந்துட்டாங்க, இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க எப்படி சப்ப கட்டு நீங்க கட்டலாம்? சொல்ற அளவுக்கு கோவம் மக்கள் கிட்ட இல்லையேன்னு நான் கேக்குறேன். மக்கள் கிட்ட கோபம் இருக்கு. எத்தனை நாள் வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க? வேற வேலையை பார்க்க வேண்டாமா இது அவங்க? மாதிரி நிறைய சம்பவங்கள் முன்னாடி நடந்திருக்கு. ஆனாலும் மக்கள் அப்போ திரும்ப திரும்ப நீங்க என்ன தேர்ந்தெடுத்த தெரியுமா கட்சியை தானே நீங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க என்ன தெரியுமா இப்ப சொல்ல வரீங்க? என்னன்னா திமுகவுக்கு சொரணை இல்லைங்கிறத நீங்க சொல்றீங்க. அதாவது உங்களை நான் 4 வார்த்தை கெட்ட வார்த்தையில திட்டலாம், சரியா? உங்களுக்கு சொரணை இருந்ததுன்னா அப்பவே அதற்கு நீங்க எதிர்வினை ஆற்றுவீங்க, இல்லாட்டி உணருவீங்க இதை நம்ம செஞ்சது தப்போ இல்லை சரியோன்னு. ஒன்று நான் தப்பு இல்லைன்னு நிரூபிப்பீங்க, இல்லை தப்புன்னு ஒத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுவீங்க. நீங்க என்ன கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கீங்க. அதாவது தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியுமா? செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எத்தனை தடவை மக்கள் திட்டிட்டு இருக்க முடியுமா? முடியும். சரி சரி, திரும்ப திரும்ப இந்த கட்சிகளை ஆப்ஷன் இல்லைங்க அவங்களுக்கு. இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ தேர்தலை முன்னிறுத்தி பண அரசியல் பண்ணிட்டு இருக்கு. தேமுதிக இருந்தாங்க, அவங்க கிட்ட மதிமுக காசு இல்ல. இருந்தாங்க. அததான் நான் சொல்றேன். தேமுதிக அதாவது பெரிய வளர்ச்சியோட வந்தாங்க. அரசியலுடைய கம்யூனிஸ்ட்கள் இருக்காங்க. விடுதலை ஆப்ஷன் இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? ஆப்ஷன் இல்லைன்னா இந்த தமிழகத்துல அரசியலையே மாற்றி அமைச்சிருக்காங்கங்கிற இந்த 2 பெரிய திராவிட 2 கட்சிகளும் இந்த அரசியலுங்கிறதையே மாற்றி அமைச்சிருக்காங்க. மக்களுக்கு அரசியலுங்கிறதையே வேற மாதிரியா பிம்பப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. என்னன்னா, பெட்ஷீட் கொடுக்குறாரு ஆமாம் அமைச்சர், சரியா? 3 அமைச்சர்கள் நிற்கிறாங்க, முன்னாடி டேபிள் போட்டிருக்காங்க, போர்வைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. பொதுமக்கள் வந்து வாங்குறாங்க, எடுக்கிறது முகத்தையே பார்க்கறது இல்லை, இப்படி வரிசையாக வந்து வாங்குறாங்க. அவங்க அப்பா வீட்டு காசா? இவர் எதுக்கு இங்கே நின்று பெருசாக கொடுத்தங்க அங்கே வந்து பிரம்மாண்டமாக காமிச்சிட்டு இருக்கணும்? கவர்மெண்ட்டோட நிவாரண நிதி தானே, வீடு தேடி போய் கொடுக்கணும். வந்து எல்லா அஃபீஷியல்ஸை வச்சு ஒவ்வொன்றா அப்பப்போ டக்கு டக்குன்னு கொடுத்து முடிக்கணும். இவர் என்னமோ இந்த நம்மளுடைய ரஜினி படத்தில் வர்ற மாதிரி வானவராயர் மாதிரி நின்று எல்லாத்துக்கும் என்ன அவருடைய பிறந்த நாளுக்கு பரிசு கொடுக்குறாரா? இல்லாத மக்கள் வந்து வாங்குறாங்களா? எதை அரசியலாக்குறீங்க நீங்கள்? இவருடைய பிறந்த நாளைக்கு என்னமோ இவர் தானம் கொடுக்குற மாதிரி நின்று நிவாரணத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ரேஷன் வந்து வீடு வீடுக்கு போய் கொடுக்கணும், மக்கள் வரி பணத்தில் வந்த ரேஷனை வீடு வீடுக்கு போய் கொடுக்கணும்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் மழை வெள்ளத்தை நிவாரணத்தை இவங்க அப்பா வீட்டு காசு மாதிரி கொடுக்குறாரு. அவரு போய் வீட்டுக்கு போய் கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? யோசிக்க மாட்டீங்களா? மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா? அங்கே தான் மக்கள் செய்கிற தவறு. மரியாதை வச்சாங்க பார்த்தியா, அந்த மரியாதை தான் மக்கள் செய்த தவறு. அது நம்மளுடைய மாண்பு, நம்மளுடைய பண்பு. நாம் தேர்ந்தெடுத்த ஒரு பிரதிநிதி, நமக்கான ஒரு அதிகாரி அப்படின்னு அவங்கள மதிக்கிறதும் அவங்கள நம்பினதும் நம்ம மக்களுடைய தவறு. ஏன்னா அந்த நம்பிக்கைக்கும் அந்த மரியாதைக்கும் பாத்திரமானவர்களாக ஆட்சியாளர்கள் இல்லை. ஏங்க நீங்க வந்து கீழ்த்தரமாக நடந்துக்கிறீங்கன்றதுக்காக நானும் கீழ்த்தரமாக நடந்துக்க முடியுமா? நான் உங்களை மதிக்கிறேன், நீங்கள் அதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கீங்களே. இப்படி அட்வான்டேஜ் எடுக்கலாமா? நான் உங்களை நம்பினேன், அதுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே. அதுக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்கள் என்ன வந்து ஏன் நம்புனீங்க, எதுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா? அப்படிதான் போய் மக்களை பார்த்து கேட்குறீங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களை போய் கேளுங்க. என்னால் என்னால் மக்களுக்கு உண்மையாக இருக்க முடியாதுன்னு பல பேர் வரல. முழு நேரமும் அவங்களுக்காக நான் சேவை செய்ய முடியாதுன்னு தான் அரசியலுக்கு வரல. இவங்க சேவை செய்யறவங்க தான் அரசியலுக்கு வரணும்னு மக்கள் எதிர்பார்த்து தான் அவங்க வராதவங்க வரல. இவங்க அப்படி இல்லை, சேவை செய்கிற மாதிரி வரும் ஆனால் வராது. நாங்கள் இருப்போம் ஆனால் எதுவும் செய்ய மாட்டோம். மக்கள்கிட்ட நாங்கள் செய்கிறோன்னு சொல்லுவோம் ஆனால் செய்ய மாட்டோம். இதுதான் அவங்க கொள்கை. மக்கள் மாறணும். தான் சொன்னேன்ல, ஒரு தடவை அடிபட்டாச்சு, 2 தடவை அடிபட்டாச்சு, 3 தடவை அடிபட்டாச்சு, இன்னும் எத்தனை தடவை முழுகி சாகிற மட்டும் நாங்கள் திருந்த மாட்டோம் மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்களா?
திரு அப்போ நீங்கள் வந்து அடுத்த மழையில் பலி எண்ணிக்கை அதிகமானாலும் கூட இந்த தடவை அப்போ போன உயிர்களுக்கெல்லாம் மரியாதை இல்லைன்னு அர்த்தம் தானே? இந்த தடவை போன உயிர்களுக்கெல்லாம் மதிப்பு இருக்கா? முதல் நாள் வரைக்குமே உயிரோடு இருந்த ஒரு மனிதனுக்கு நோய் வந்து இருக்கலாம், வேற ஏதோ ஒரு விபத்து வந்து இருக்கலாம், ஒரு இயற்கை சீற்றத்தால் இருக்கலாம். ஆனால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சதியால் இறக்கணுமா? ஒரு இடத்துல வாழ்வதற்காக இறக்கணுமா? அந்த உயிர்களுடைய மதிப்பு அவ்வளோதானா? இதே மழை நீரில் மூழ்கி உங்கள் முதலமைச்சர் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் இறந்திருந்தால் எப்படி கொதித்திருப்பார்கள்? அந்த உயிர்களுக்கு இருக்கின்ற மதிப்பு ஒரு சாமானிய மனிதனுடைய உயிருக்கு இப்போ இல்லை தானே? அந்த உயிர் மட்டும் எந்த வகையிலங்க ஸ்பெஷலு சொல்லுங்க? உங்களுடைய உயிருக்கும் என்னோட உயிருக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி முதலமைச்சர் வீட்டு உயிருக்கு இருந்துருமா? அப்படி இருக்கிறது தான் நம்மளுடைய ஜனநாயகமா? நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஜனநாயகத்தில் பெரியார் பேரோட பேரை சொல்லி இத்தனை வருஷமா ஜாதிகள் இல்லை, நாங்கள் கோயிலினுடைய கருவறை வரைக்கும் வருவோம், இப்படியெல்லாம் பேசுறீங்கல்ல. அதில் சாதி இல்லை, மதம் இல்லை, எளிய மனிதர்களுக்காக இருப்பது தான் சமூகம் அப்படின்னு அந்த கொள்கைகளை மட்டும் காற்றில் பறக்கின்ற வார்த்தைகளை வைத்து வடிவமைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? செயல்பாடில் சாமானியனை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இவங்களுடைய கொள்கை எப்படி தெரியுமா? ஜாதி ஒரு காலத்தில் ஜாதிகள்ங்கிறது வந்து எப்பொழுதுமே உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு இல்லை, தொழிலின் அடிப்படையில் தான் ஜாதி இருந்தது. ஜாதின்ற அந்த வர்க்கம், அந்த இனம், ஒரு குழு, இனக்குழுக்கள் தான் இருந்தது. அதில் உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. அந்தந்த குழுக்கள் அவரவர்களுடைய வேலையை பார்த்துட்டு அவர்களுக்குள்ள நிம்மதியாக இருந்தாங்க. வாழ்க்கைங்கிறது என்னங்க? நிம்மதியாக வாழ்ந்து சாகிறது தான் வாழ்க்கை. என்ன, ஒரு பொருளளவில் வந்து உயர்வை தொடுவதற்கு பேர் வாழ்க்கை அல்ல, அதுதான் நிம்மதி இல்லை. பதவியில் வகிக்கிறது தான் வாழ்க்கை இல்லை. ஒரு ஜெனரேஷன் போனால் உங்கள் பேர் என்னன்னு யாருக்கும் தெரியாது, என்னோட பேர் என்னன்னு யாருக்கும் தெரியாது. உலகம் பல ஆயிர காலமாக இயங்கி கொண்டு இருக்கிறது. மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும் வரை நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு சாகணும். அதுக்கு அவனுக்கு வந்து சுற்றி ஆடம்பரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எளிமையான வாழ்க்கை முறையில் செய்யலாம். இந்த தொழில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. எந்த தொழில் செய்தாலும் செய்யலாம். அந்த உயர்வு தாழ்வை கொண்டு வந்தது யாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. தொழிலுக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடை கொண்டு வந்தது யாரு? நீ மட்டும்தான் இதை செய்யணுமா, நீ இதை செய்யவா அப்படின்னு சொல்லி அந்த அந்த தொழிலில் வந்து ஒரு வேறுபாடை பார்க்க வைத்து விதைக்க வைத்து அவனை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கி சாதி அந்த இனக்குழுக்களுக்கு பெயர் சாதின்றதை வடிவமைச்சு என்னமோ இவங்க அதெல்லாத்தையுமே பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு 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 பெரிய ஒரு கற்பனையை உள்ளே புகுத்தி அதை வந்து இவங்க என்னமோ பெரிய புரட்சின்ற அளவுக்கு எடுத்துகிட்டு போய் நிம்மதியாக இருந்த மக்களை வந்து ஏங்க வைத்து அவர்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் புழுங்க வைத்து அவர்களை தாழ்த்தப்பட்டவர்கள்னு பிராண்ட் பண்ணி இப்போ எஸ்சிங்கிற மாதிரி இவங்க தான் தாழ்த்தப்பட்ட மக்கள்னு அவங்களுக்கு ஒரு பிராண்டை போட்டு சர்டிஃபிகேஷனில் எழுதி யாருக்குங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறது நீங்கள் தாழ்ந்தவர்கள்னு சொல்லி? வெறும் இனக்குழுக்களாக இருக்கிற மட்டும் அந்த குழுக்களுக்கு ஒரு பெயர் மட்டும் தான் இருந்தது, அதில் உயர்வு தாழ்வு இருக்குல்ல. அரசாங்கம் வடிவமைச்சது அது. சரி, நீங்கள் அதை தான் சரி பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? முதலமைச்சர் அவருடைய அறையில் அவருடைய உணவருந்தும் மேசையில் அங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற ஒருவரோடு உட்காந்து உணவருந்துறாரு தினமும். சொல்லுங்க, அங்கே டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா? எங்கே சட்டசபையில் டாய்லெட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, கூட்டுறாங்க இல்லையா? அவங்கள எல்லாத்தையும் வாங்க அப்படின்னு உட்காந்து மத்தியானம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்களா? தெரியாது மேம். அதை எப்படி உங்களுக்கு தெரியாது? அப்படி சாப்பிட்றாங்களா? அப்படி தான் சாப்பிட்றாங்களா? அங்கே மட்டும் ஏன் வேறுபாடு வருது? தொழிலின் அடிப்படையில் அங்கே மட்டும் ஏன் வேறுபாடு வருது? நீங்கள் ஜாதிங்கிற பேரில் வந்து வேறுபாடு இருக்கக்கூடாது, உயர்வில்லை தாழ்வு இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்புறம் ஏன் சட்டசபையில் எல்லாத்தையுமே தொழிலின் அடிப்படையில் உயர்வில்லை தாழ்வில்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து அங்கே க்ளீன் பண்ணுறவங்களையும் மேசையில் உட்கார வச்சு உங்கள் கூட சாப்பிட வைங்க. அவருடைய வேலை அவர் பார்க்குறாரு, உங்கள் வேலையை உங்கள் பார்க்குறீங்க. உங்கள் இருக்கையில் பக்கத்தில் அமர வைங்க, உங்கள் சாப்பாடை பகிர்ந்து சாப்பிடுங்க. யாருக்கிட்டங்க இந்த போலி நாடகம்?
ஒரு உயர்வு தாழ்வை விதிச்சு அதுக்கு ஒரு பிராண்ட் பண்ணி அதுக்கு என்னமோ இவங்க தான் வந்த புரட்சியாளர்கள் மாதிரி ஒரு பண்ணி அவங்கள கூலி குறுக வச்சு வேற எதுக்கும் அவங்களால முடியறத செஞ்சுட்டு போனவங்கள முடியாததும் செய்யற மாதிரியான ஒரு ஒரு ஸ்கேலை காமிச்சு அதை முன்னோக்கி மக்களை போக வச்சு அவங்கள எப்பொழுதுமே அந்த சிந்தனையிலே இருக்க வச்சு இவ்வளோ ப்ரெஷரை கொடுத்து திருப்பி எதை கட்டமைக்கிறாங்க அதிகாரிகள். இந்த 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 தொழிலில் இருக்கிறவங்க அந்த தொழில் இருக்கிறாங்க, இன்னொரு அப்படியே ஸ்லோவாக இங்கேருந்து மடம் மாற்றி வேற இடத்துல போய் அதே தான் செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் யோசிச்சா இது மக்களுக்கு புரியும். மக்கள் இதை யோசிச்சா திரும்ப திரும்ப சொல்கிறோம், தொழிலின் அடிப்படையில் தான் இந்த சமூகம் இருந்தது, உயர்வு தாழ்வு நம்மகிட்ட இருந்ததில்லை, இதெல்லாமே போலியானது, கட்டமைக்கப்பட்டது சொல்லிட்டு இருக்கிறோம். திரும்ப அதே இன்னொரு இடத்துல கொண்டு வந்து வேற மாதிரியா இதை தூக்கி மேலே போட்டு அதை தூக்கி கீழே போட்டு திருப்பி அதே மாதிரி ஒரு ஸ்கேலில் தான் போயிட்டுருக்கு. எப்போ மக்கள் உணர்வாங்க? ஜனநாயக நாட்டில் இருக்கோம், வரிப்பணம். நாங்கள் முதல் முறையில் நாங்கள் ஒரு கூட்டத்திற்கு போனோம், பிரதம மந்திரி எங்கள் கூட பேசினார். எங்களை மாதிரி இயக்குநர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு பேசினார். ஒரு வார்த்தை சொன்னார், இப்போவுமே எங்களுக்கு அது அரிக்குது. என்னன்னா, தெருவை கூட்டுறவனும் வரி கட்டுறான், உண்மையா இருங்க அப்படின்னு. இந்த இந்தியா, இந்த தேசம்ங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவான தேசம். அதுல தினமும் நம்மளுடைய பொதுவான நம்மளுடைய தெருவை வந்து கூட்டுகின்ற அவரும் கூட கஷ்டப்பட்டு அவர் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்திலிருந்து அரசாங்கத்திற்கு வரி கட்டுறார். அதனால நீங்கள் எல்லாமே அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டவர்கள், இந்த செயல்களுக்காக எடுக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கும், கடமைகள் இருக்கும். ஒவ்வொரு முறையும் அதை செய்யும் பொழுது மனசுல அவனுக்குமான ஆட்சி, நம்ம தேசம் நமது தேசம், அவருடைய வரிப்பணத்திலிருந்தும் வந்த பணம் இந்த பணம், அதற்கு வந்து நீங்க உண்மையா இருங்கன்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னார். யார் வேணா பிரதமர் விமர்சிச்சுட்டு போட்டோம், ஆனா நாங்க நேரடியா கேட்டிருக்கோம் இதை. அப்போ அந்த மாதிரியான அரசாங்கம் அமையணும், உண்மையானவர்கள் வரணும். இவங்களுக்கு அந்த மாதிரி வரிப்பணம் வாங்குறோம், மக்களுடைய நம்பிக்கையால நம்ம மக்கள் பிரதிநிதியா வந்திருக்கோம், மக்களுடைய எதிர்பார்ப்பால நம்ம இன்னுமே நடமாடிட்டு இருக்கோம். அவங்க இன்னுமே நம்ம ஏதோ செய்வோன்றதுக்காக தான் நம்மளை வந்து எதிர்பார்த்து தான் நம்மளை விட்டு வச்சிருக்காங்க. செய்ய மாட்டாங்கன்னு முடிவுகள் நிட்டா அவ்வளோதான், நீங்க மெரினால கூட சமாதி இருக்காது. இவர்கள் வந்து இந்த சமூகத்திற்கு கிடைத்த கேடுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். இன்னும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கோபம் வந்தாலும், அதாவது நம்ம வீட்டிலேயே பசங்க தப்பு செஞ்சா பொறுத்து போறதுக்கு எதுக்குன்னா அவங்கள வெறுக்கலை, திருந்துவாங்க. அந்த திருந்துதலுக்கான காலத்தை மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. எதற்காக வெறுக்கணும்? நம்மில் ஒருவர் தானே, நாம் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி தானே, நம்பிக்கை வைத்து தானே பண்ணோம். சரி, ஒரு முறை இல்லாட்டினாலும் மறுமுறையாக அதை யோசிப்பார்கள். எந்த திராவிட கட்சிகளும் யோசிக்கல. காரணம் என்னன்னா, அந்த யோசிக்கிற மாதிரியான மனநிலையே அவர்களுக்கு கிடையாது. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். ஏதாவது ஒரு மூலையில மனசாட்சி இருந்தா தானங்க அது எங்கேயாவது ஒரு இடத்துல வரும். இவங்களுக்கு அது வராது. அது இப்ப புரிஞ்சாச்சு, எப்பவுமே வரல. அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்டார், இன்னும் எத்தனை மழைக்காலங்கள் உங்களுக்கு வேண்டும்? நீங்கள் பாடம் கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு இன்னும் எத்தனை மழைக்காலங்கள் வேணும்னார். புத்தி இல்லை, அறிவில்லை, சொரணை இல்லை. மக்களுக்கும் கேட்குறேன், இவங்களுக்கும் அமைச்சர்களுக்கும் கேட்குறேன், அரசாங்கத்திற்கும் கேட்குறேன். இன்னைக்கு எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் வேணும் உங்களுக்கு? எத்தனை இன்சிடென்ட்ஸ் வேணும்? இன்னும் உங்களுக்கு எவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் திருந்தணும்னா? ஏன் திரும்ப 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 செஞ்சு தவிர திரும்ப திரும்ப பேசுகிறேங்கிற மாதிரி தான் திரும்ப திரும்ப எதாவது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் இதையே செய்யணும்? கொஞ்சம் யோசிக்கலாம் இல்லையா? அரசாங்கம், நீங்கள் ரொம்ப மக்கள் மேலே பாசத்தை பொழிய வேண்டாங்க, அவங்க எதிர்பார்த்ததுக்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டாங்க, குறைந்தபட்ச கடமையை செய்யுங்கன்னு கேட்குறோம். குறைந்தபட்ச கடமை. இனிமே அடுத்த மழை வெள்ளத்தில் ஒரு உயிர் போகாமல் இருக்கணும்னா இவங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய அகந்தையை எல்லாத்தையும் விட்டுருங்க. மத்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து, நம்ம மாநில அரசாங்கத்திலையும் சேர்ந்து, எதிர்கட்சியில் இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியில் இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, உலக அரசாங்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி, இதற்கான தீர்வாளர்களை ஒன்றிணையுங்கள். இப்படி தான் இப்போ சென்னை ஆயிப்போச்சு. இதை எப்படி பண்ணலாம்? இங்கே இருக்க கடல் எவ்வளோ செலவாயிடும்? நீங்கள் ஒரு பூமிக்கடியில் ஒரு பெரிய பாதாள வழியில் எடுத்துகிட்டு வந்தாலுமே கூட ரொம்ப செலவாகாது. அதை வைத்தாவது கட்டமையுங்கள்.
எவ்வளோ மழையை வந்து எந்த அளவிற்கு நிலத்தடி நீரை உபயோகிக்கலாம், அருகில் இருக்கின்ற எத்தனை குளங்களையும் ஏரிகளையும் தூர்வாரலாம், அதீத மழை பெய்கின்ற பட்சத்திலே வடிகின்ற தண்ணீரை எந்த வழியிலே கடலுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், அல்லது இமீடியட்டாக அதை வேறு ஏதாவது பண்ணுறதுக்கான டெக்னாலஜிஸ் இருக்கா, இது எல்லாத்தையும் கேட்டு படித்தவங்க கிட்ட கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் படிக்காத மரமண்டைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை தான் நம்பிக்கை வந்து ஆட்சி எடுத்து வந்தாச்சு, படித்தவர்கள்கிட்ட கேளுங்க. ஏன்னா இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, படிக்கிறவங்க பிஹெச்டி மட்டும் அவங்களுடைய லைஃப் டைமுக்கும் படித்து அவங்கக்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது, புத்தி இருக்குது, அறிவு இருக்குது. படிக்காதவங்களாம் தான் அரசியலுக்கு இருக்காங்க. சின்னதுலேருந்து நான் அப்பொழுதிலிருந்தே மீசாவிலிருந்தே நாங்கள் என் தந்தையோடு பணியாற்றி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவர் வந்து என்ன படிச்சிருக்கிறாரு? டெக்னிக்கலாக அவருக்கு என்ன தெரியும்? உதயநிதி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அண்ணாமலையே விமர்சிக்கிறார். ஒரு ஐஏஎம் ஸ்டூடெண்ட்டை இவர் விமர்சிக்கிறார். ஒரு ஐபிஎஸ் முடித்தவரை இவர் விமர்சிக்கிறார். ஏன்னா இவர் பெரிய அறிவாளி மாதிரி. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து பொதுவான டெக்னிக்கலாக உங்களுக்கு எதுவும் தெரியலனாலும் டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாவோ ஆஸ் அன் அஃபீஷியலாவோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக கல்வி அறிவோடு தான் இருக்காங்க, கற்றிருக்காங்க. அவங்கள கேளுங்க. அதிகாரிகள் இருக்காங்க, அவங்கள கேளுங்க. ஐஏஎஸ் முடித்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க சொல்கிறது செய்யுங்க. என்னமோ இப்போ மக்கள் பிரதிநிதியாக வந்துட்டு அறிவிலையும் நாம தான் கற்று தெரிந்தவர்கள். அந்த காலத்தில் மன்னராட்சியில் மன்னர் வந்து மக்களுடைய பிரதிநிதியாக இருந்தாலும் அவங்களுடைய அரசபையில் குருமார்கள்கிட்ட கேட்டாங்க, பண்டிதர்கள்கிட்ட கேட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களோட கலந்து ஆலோசனை செய்து தான் திட்டம் போகுது. இப்போ அப்படி இல்லை. அதிகாரிகளுக்கே அமைச்சர்கள் தான் இங்கே வந்து ஆர்டர் பண்ணுறது. அவங்க படித்து வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்குறதெல்லாம் இப்போ இல்லை, சொல்கிறது தான். இவங்க எந்த யூனிவர்சிட்டியில் என்ன பட்டம் வாங்கின மாதிரி, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அப்படி இருக்கவே கூடாது. ஒன்றிணைந்து நடப்பது தான் அரசாங்கம். எது சரியோ அதை செய்வது தான் அரசாங்கம். குறைந்தபட்ச கடமையை செய்யுங்கள், குறைந்தபட்ச கடமையை செய்யுங்கள். தெரியாமல் நான் சொன்ன மாதிரி திடீர்னு கடந்த பேட்டியில் சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு நெருப்பு மழை பெய்யுது, அது நீங்களும் நானும் எதிர்பார்த்திருக்க முடியாது. அதுதான் இயற்கை சீற்றம். அடுத்த வருடம் மழை வருங்கிறது என்ன இயற்கை சீற்றமா? இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் அப்போ அதெல்லாமே அது நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கை சீரழிவு. அதுக்கு பேர் சீற்றம் இல்லை, சீரழிவு. நமக்கு அரசாங்கத்தினோட சீரழிவு. அதை வந்து குறைந்தபட்சமாக உங்களுடைய கடமையை செய்யுங்கிறது என்னுடைய தலையாய வேண்டுதலாக இருக்குது. மக்களுக்கு என்னுடைய ஒரே கோரிக்கை அதுதான். மனிதனுடைய வாழ்க்கை மிகச்சிறியது. தலைவர்கள் என்பவர்கள், பிரதிநிதிகள் என்பவர்கள் நமக்கானவர்கள். அவர்கள் நிரந்தரமானவர்களும் அல்ல. அவ்வப்பொழுது உங்கள் கண்முன்னே இருக்கின்ற நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து அடுத்த சந்ததிகளுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருங்கள். ஏதாவது ஒன்றுக்காக எதையோ வைத்து உங்களை ஏமாற்றுகின்றவர்களை மீண்டும் மீண்டும் நம்பாதீர்கள். அரசியலமைப்பு சட்டமானது கட்சிகளை சார்ந்து அல்ல. அரசியலமைப்பு சட்டமானது ஜனநாயகத்தை சார்ந்தது. அதற்காகத்தான் கட்சிகளை தவிர கட்சிக்காக அரசாங்கம் அல்ல. அதனால மாற்றம் என்பது எப்பவுமே மாறாதது. ஒரு மாற்றத்திற்கு போய் பாருங்க. ஒரே குட்டையிலே ஊறிட்டு இருந்தீங்கன்னா அது நாத்தம் தான் அடிக்கும். கொஞ்சம் சேஞ்ச் கொடுத்து பாருங்க, அது எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. அந்த சேஞ்சில் தான் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். ஒரே ஒரு இடத்துல வந்து உப்பிடம் வந்து எப்போவுமே நீங்கள் உவர்ப்பை தான் எதிர்பார்க்க முடியும், சர்க்கரையிடம் தான் இனிப்பை எதிர்பார்க்க முடியும். உப்பையே போட்டுட்டு இனிக்கலையான்னு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இது இப்படி தான் முடிவானதுக்கப்புறம் அடுத்த மாற்றத்துக்கு கடந்து போங்கன்னு நான் சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதின்றதுக்காக நான் சொல்லலை. நிச்சயமாக ஒரு அரசாங்கத்தினுடைய இந்த தேசத்தினுடைய ஒரு வாக்கு உரிமை பெற்ற ஒரு குடிமகள்ங்கிற வகையில் தான் இதை சொல்கிறேன். எல்லா மக்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கணும்னு சொல்ல வரேன். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.